சுடரமா, என்னம்மா இவ்ளோ நேரம் நிக்கிறோம்? யாருமே வந்து வடையே வாங்க மாட்டாங்க. ஐயோ சூர்யா தம்பி, நீங்க எப்படி தம்பி இப்படி வடை விக்கிறீங்க? வேற எப்படிமா விக்கிறது? ஆ சரி, இப்ப அங்க ஒரு அம்மா போயிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு 2 வடை வாங்க வைங்க பாக்கலாம். ஆ சரிம்மா. அம்மா அம்மா உங்களேதான். என்னப்பா? அம்மா, காலையில இருந்து இங்கேயே நிக்கிறோமா, யாருமே வடையே வந்து வாங்க மாட்டாங்க. ஒரு 2 வடை வாங்கிட்டு போங்களேன். நல்ல சுட சுட சூடா இருக்குமா. சட்னி சாம்பார்னு எல்லாமே தரோமா. வேண்டாம்ப்பா. என்னது இது? வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சுடரமா, என்ன சுடரமா அது? நான் கூப்பிட்டா யாருமே வந்து வாங்க மாட்டாங்க சுடரமா. ஆ அதுதான் தம்பி சொல்றேன், நம்ம விக்கிறது இங்க மேட்டர் இல்ல, எப்படி விக்கிறோன்றதுதான் மேட்டர். இப்ப பாருங்க, நான் எத்தனை பேர் இங்க வர வைக்கிறேன்னு பாருங்க. என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் இங்க பாருங்க, இங்க பாருங்க. வட 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 உளுந்த வட சிங்கு சிக்கு சிங்கு சிக்கு. வட 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 உளுந்த வட. சுட சுட உளுந்த வடை, சாம்பார் சட்னியோட வடை. எல்லாரும் சேர்ந்து வாங்க, சுட சுட சாப்பிட்டு போங்க. வட 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 உளுந்த வடை. அம்மா 4 வடை கட்டுங்க. இதோ தரேன் மேடம். சாம்பார் சட்னி எல்லாம் சுட சுட இருக்கு, இதோ இப்ப தரேன். சூர்யா தம்பி, பாத்தீங்களா என் திறமைய? எப்படி பாட்டு பாடி வடை வாங்க வச்சேன் பாத்தீங்களா? அம்மா, சீரியஸா நீங்க வேற லெவல்மா. பாட்டு பாடியே வடை வாங்க வச்சிட்டீங்க. இன்னும் நீங்க நிறைய திறமை வச்சிருக்கீங்கம்மா உள்ள. தம்பி, எனக்கு வடை மட்டும் தான் செய்ய தெரியாது, நீங்க சமைச்சு மட்டும் கொடுங்க. விக்கிற வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். 4 வடை எவ்வளோங்க? ஒரு வடை 10 ரூபாங்க, 4 வடை 50 ரூபா. இது ஒரு வடை 10 ரூபா, 4 வடை 50 ரூபாயா? 40 ரூபா தானே வரணும். என்னமா அது பகல் கொள்ளையா இருக்கு? ஒரு வடை 10 ரூபானா 4 வடை 40 ரூபா தானே, நீங்க 50 ரூபா சொல்றீங்க. சாம்பார் சட்னிக்குலாம் யாரு உங்க அப்பனா வந்து காசு தருவான் அப்படின்னு யாராவது கேட்டா என்ன மேடம் பண்ணுவீங்க? சாம்பார் சட்னிக்கும் காசு வேணும்ல. ஏமா, சாம்பார் சட்னிக்கும் சேர்த்து வடைக்கே தானமா எடுக்கிறீங்க? 10 ரூபா ஒரு வடைனா அந்த வடையிலே தானே சாம்பார் சட்னிக்கும் காசு இருக்கும். சாச்சா, நாங்க ரொம்ப நேர்மையானவங்க மேடம், அப்படியெல்லாம் நாங்க காசு எடுக்க மாட்டோம். வடைக்கு தனியா 10 ரூபா, சாம்பார் சட்னிக்கு தனியா காசு. ஏமா, தெரியாதனமா உன் கடைக்கு வடை வாங்க வந்துட்டேமா, தயவு செஞ்சு ஆளை விட்டுரு, நான் போறேன். அப்படியெல்லாம் நீங்க போயிட முடியாது. இங்க பாருங்க, என் பாட்டு புடிச்சு போய் தானே வந்தீங்க, ஒழுங்கா வாங்கிட்டு போயிடுங்க, இல்ல கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் போட்டுருவேன். இது கன்சியூமர் கோர்ட்லயா? என்னன்னு? நான் பாட்டுக்கு ரோட்டோரமா வடை வித்துக்கிட்டு இருந்தேன், நீங்க வந்து என் நேரத்தை கெடுத்துட்டீங்கல்ல. உங்க டைம்க்கு வேற ஏதாவது கஸ்டமருக்கு நான் இந்நேரத்துக்கு 100 வடை வித்திருப்பேன். நான் பார்த்தனே நீங்க விக்கிறத. உங்க கடையில ஈ ஓட்டிக்கிட்டு இருந்தீங்க, போனா போதுன்னு வந்து வாங்க வந்தா ரொம்ப தான் பேசுறீங்க. நான் ஈ ஓட்டுறேன், காக்கா ஓட்டுறேன், அத பத்தி உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க இங்க வந்து ஏன் கடை முன்னாடி நின்னுட்டீங்க, கிட்டத்தட்ட 5 நிமிஷமா நின்றுக்கீங்க. இதனால எனக்கு 1 கோடி ரூபாய் லாஸ், அது உங்களுக்கு தெரியுமா? என்னது 1 கோடியா? ஆமா. கேஸ் போடவா? கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் போடவா? வேண்டாம் வேண்டாம். இப்ப என்ன 4 வடை 50 ரூபாயா? கொடுங்க, நான் வாங்கிட்டே போறேன். அந்த பயம் இருக்கணும். தம்பி 4 வடை கட்டுங்க தம்பி. கட்டுறேமா. யாரு கிட்ட? இந்த சுடரா கொக்கா? ஆத்தாடி, சரியான ரவுடி பொம்பளையா இருப்பா போலயே. அம்மா இந்தாங்க, வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மணி, தென் ஒன்லி வடை. புடிங்க. இந்தாங்க. அப்பப்பா, பெரிய லம்போடி பொம்பளையா இருப்பா போல. எப்படி சூர்யா, 50 ரூபா சம்பாரிச்சிட்டேன் பாத்தீங்களா? சுடரமா, என்னமா ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க? எதுவும் சேல்ஸ் ஆகலனா இப்படிதான் தம்பி பண்ணணும், வேற என்ன பண்றது? ஏமா, சார் வடை சாப்பிடுறீங்களா? 4 வடை 50 ரூபா, வித் சாம்பார் வித் சட்னி. சாப்பிடுறீங்களா? வடையெல்லாம் ஒண்ணு வேணாமா, உங்களை தேடி தான் வந்தேன். என்ன தேடியா? இப்போ ஒரு லேடி வாங்கிட்டு போனாங்களே வடை, அவங்க சாப்பிட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டாங்களோ, அதான் என்ன தேடி வந்தீங்களா? மா, அதெல்லாம் இல்ல. ஒருவேளை நல்லா இல்லன்னு இந்த பொம்பளை போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாளோ? நீங்க உங்க பையனை காணோம், தேடி கண்டுபிடிக்க சொல்லி நீங்க கேஸ் கொடுத்திருந்தீங்கல்ல. சார், ஆமா சார், என் பையன் 2.5 வயசுல எங்களை விட்டு போயிட்டான். அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல தான் அவனை தொலைச்சேன். அவனை காணோம், நாங்க கேஸ் கொடுத்திருந்தோம். என்ன சார் ஆச்சு? அதாம்மா, அதுக்குதான் உங்களை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். கூட்டிட்டு போறதுக்கா? என்ன சார் சொல்றீங்க? மா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க கொடுத்த போட்டோ அப்புறம் அடையாளம்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு பையன், ஒரு 25 வயசு இருக்கும். அந்த பையனோட உடலை கடற்கரையில இருந்தே எடுத்திருக்கோம். சார், என்ன சார் சொல்றீங்க?
ஆமாமா, நீங்க வந்து பார்த்து அது உங்க பையனானு மட்டும் செக் பண்ணிட்டு போறீங்களா? இல்ல சார், என் பையனா கண்டிப்பா இருக்காது. நான் வர மாட்டேன் சார், கண்டிப்பா வர மாட்டேன். மா, வந்து ஒரு எட்டி பாக்குறதுல என்னமா? பாத்துட்டீங்கன்னா அனாதை போனோன்னு மார்ச்சரிக்கு அனுப்பிச்சிருவோம். யார் யாரெல்லாம் பசங்களை காணோன்னு எல்லாரும் கேஸ் கொடுத்திருக்காங்களோ அவங்களை எல்லாரையும் கூட்டிட்டு தாமா வர சொல்லியிருக்காங்க. அதுல உங்க பையனை காணோன்னு நீங்களும் கேஸ் கொடுத்திருந்தீங்கல்ல, அதான் உங்களையும் கூட்டிட்டு வர சொன்னாங்க. சார், என் பையன் உயிரோட தான் சார் இருக்கான். எனக்கு தெரியும் சார். ஏன் சார் இப்படி யாரோ செத்ததுக்கெல்லாம் என் பையனானு வந்து பார்க்க சொல்றீங்க? கண்டிப்பா என் பையனா இருக்காது சார். மா, உங்க பையனா இல்ல உங்க பையன் இல்லையான்னு நீங்க வந்து பார்த்து சொன்னாதானமா எங்களுக்கும் கன்ஃபார்ம் ஆகும். இப்போ ஒருவேளை நீங்க வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறீங்க, ஒருவேளை நீங்க வராம போயிடுச்சு, கடைசியில அது உங்க பையனா இருந்தா என்னமா பண்ணுவீங்க? அப்புறம் எங்களையே தான் அதுக்கும் வந்து கேட்பீங்க. நாங்க வரலன்னு தான் சொல்லுவோம், நீங்க தான் எங்களை கம்பல் பண்ணி கூட்டிட்டு போகணும்னு சொல்லுவீங்க. அதுக்கு தாமா சொல்றேன், ஒரு டைம் வந்து பாத்துங்களேன். ஐயோ சார். சார், அவங்க தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு அவங்க பையன் வருவான்னு ரொம்ப நம்பிக்கை இருக்கு சார். கண்டிப்பா அவங்க பையன் ஒரு நாள் அவங்க கிட்ட வந்து சேருவான். அந்த நம்பிக்கையோட தான் சுடரமா இத்தனை நாளா இருக்காங்க, இனிமேலும் இருப்பாங்க. அப்படித்தானே சுடரமா? என்னை தூக்கி வளர்த்த நீ அனாதையாக்கி போகிறாய். தைரியங்கள் ஆமாப்பா போனதே. சூர்யா, என் பையன் என்கிட்ட வருவான். இவங்க வேணும்னே சொல்றாங்க. தம்பி, என்னப்பா நீங்க? அவங்க தான் இப்படி பேசுறாங்கன்னா நீங்களும் அவங்களை ஏத்தி விட்டுட்டு இருக்கீங்க. எங்க கடமையை நாங்க செய்யறோம். நீங்க வேணும்னா வந்து செக் பண்ணி பாருங்க. இல்லையா கேஸ வாபஸ் வாங்கிட்டு நீங்களே உங்க பையனை தேடிக்கோங்கம்மா. சும்மா எல்லாத்துக்கும் எங்க உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க. கேஸ வாபஸா? சார், கண்டிப்பா என்னால தனியா தேட முடியாது. அப்பனா வந்து பாருங்கம்மா, வாங்க. சும்மா எல்லாத்துக்கும் எங்களை தான் அலைய விட்டுக்கிட்டு இருக்கீங்க. சரிங்க சார், வரேன். என் வீட்டுக்கார்ட்டையும் என் பொண்ணுகிட்டயும் சொல்றேன் சார். சரிம்மா, சீக்கிரமா கடற்கரைக்கு வந்து சேருங்க. யாரை கூப்பிட்டாலும் இதே பதில தான் சொல்றீங்க. அப்புறம் நாங்க மட்டும் என்ன பண்ண முடியும்? நாங்க என்ன வேணும்னேவா வந்து செத்த பணத்தெல்லாம் பாத்துட்டு போங்கன்னு சொல்றோம்? உங்க பையனா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு தானே சொல்றோம். அதை புரிஞ்சுக்காம ச்சே. சுடரமா, நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பா அது உங்க பையனா இருக்க மாட்டாரு. அவர் உயிரோட தான் இருக்காருன்னு நீங்க நம்புறீங்கல்ல. ஒரு சும்மா ஃபார்மாலிட்டிக்கு போய் பார்த்துட்டு வாங்க. அப்புறம் உண்மையாவே ஏதாவது கேஸ் நல்லபடியா வந்தா கூட நம்மள கூப்பிட மாட்டாங்க. சரிப்பா, நீ கடையை பாத்துக்கோ, நான் போயிட்டு வரேன். சுடரமா, நானும் கூட வரவா? இல்லப்பா, கடையில யாருமே இல்ல. நீ கடையை பாத்துக்கோ. நான் என் பொண்ணுகிட்டயும் சொல்லிட்டு என் வீட்டுக்காரையும் கூட்டிட்டு ஒரு எட்டி போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க சுடரமா, பார்த்து போயிட்டு வாங்க. ஒன்னும் கவலைப்படாதீங்க, அது உங்க பையனா இருக்க மாட்டாரு. நீங்க வேணா பார்த்துட்டே இருங்களேன். ஒரு நாள் உங்க பையன் உங்களை தேடி அம்மாண்டு ஓடி வர போறாரு. கண்ணிரண்டும் தேடுதே, உன்னை காண ஏங்குதே. என்ன சாபம் வாங்கினேன், என்ன வாழ்க்கையோ. டாக்டர். வாங்க வாங்க. போன வாரம் பிறந்த பேபி தானே இவங்க? ஆமா டாக்டர். ஓகே. டாக்டர் பிரியா எனக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நான் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் தான், நான் செக் பண்றேன். டாக்டர், இவனுக்கு பிறக்கும் போதே ஹார்ட்ல ப்ராப்ளம்னு அந்த டாக்டர் எங்க தலையில ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டுட்டாங்க. இப்ப வரைக்கும் அது என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த குழந்தைக்கு நீங்க தான் அம்மா அப்பாவா? இல்ல டாக்டர், நாங்க 2 பேரும் இந்த குழந்தையோட சித்தப்பா சித்தி. இவங்க அம்மா அப்பாக்கு இந்த விஷயம் இன்னும் தெரியாது. தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க, அதான் சொல்லல. சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க பயப்படாதீங்க. இப்ப ரொம்ப பேபியா இருக்கிறதுனால ஸ்கேன் கூட பண்ண முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போதைக்கு உயிருக்கு ஒன்றும் ஆபத்து கிடையாது. நான் ஒரு டானிக் கொடுக்குறேன், அதை மட்டும் குடிக்க வைங்க. பேபியை நல்லா கவனமா பாத்துக்கோங்க. சரிங்க டாக்டர், கண்டிப்பா பாத்துக்கிறோம். ஒரு 6 மாசம் கடந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை வராது. அது வரைக்கும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. உடம்பு வளர வளர ஹார்ட்டும் அதுக்கேத்த மாதிரி வலுவடையும். இப்ப இந்த குழந்தைக்கு ஹார்ட் வீக்கா இருக்கு. டாக்டர், அதனால? அதான் சொன்னேனேமா, உயிருக்கு ஒன்றும் ஆபத்து கிடையாது. நம்ம ஹார்ட் தான் பிளட் எல்லாம் தூய்மைப்படுத்துறது. அது இவனுக்கு மட்டும் கொஞ்சம் லேட்டா நடக்கும், அவ்வளவுதான். டாக்டர், நீங்க சொல்றதை கேட்கும் போதே ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாதீங்க, ஒன்னும் பிரச்சனை வராது. கொஞ்சம் ஹார்ட் வலுவடைய செய்யற மாதிரி ஒரு டானிக் எழுதி கொடுக்குறேன், அதை மட்டும் கரெக்டா கொடுத்துருங்க. சரிங்க டாக்டர். அடுத்து எப்ப வரணும்? 1 மாசத்துல தடுப்பூசி போடணும். அந்த ஊசி போடும்போது வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஓகே சார். ஹலோ குட்டி, என்ன வேணும் உங்களுக்கு? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க சீக்கிரமாவே சரியாயிடுவீங்க, ஓகேவா?
பாத்தீங்களா எப்படி ஆன்சர் பண்றானு? ஆமா டாக்டர், ரொம்ப ஸ்மார்ட்டான பையன். இவனுக்கு என்ன பிரச்சனையான்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏதோ நீங்க சொல்றீங்க எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு, அதனால கொஞ்சம் தைரியமா இருக்கும். சரிம்மா, ஆனா தாய்ப்பால் மட்டும் அவசியமா? கண்டிப்பா தாய்ப்பால் கொடுத்தே ஆகணும். அதெல்லாம் கரெக்டா கொடுத்துட்டு தான் இருக்காங்க டாக்டர். அப்பனா பிரச்சனை இல்லம்மா, 1 மாசம் கழிச்சு நீங்க கூட்டிட்டு வாங்க. சரி டாக்டர். அகரன் குட்டி போலாமா? அடடே, எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்றானே செல்லக்குட்டி. சரி போயிட்டு வாங்க. சிரப் மட்டும் வெளியே வாங்கிக்கோங்க. ஓகே டாக்டர். தேங்க்ஸ் டாக்டர். ஓகே பாய். நிம்மதி, நீ அகரனை கூட்டிட்டு வெளியே போ. நான் சிரப் வாங்கிட்டு அப்புறம் வரேன். சரி. இந்த வேதா எங்க போனா? டெய்லர் கடைக்கா இவ்ளோ நேரம் ஆக போகுது? அவ போய் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனா இப்ப வரைக்கும் வரல. ஃபோன் பண்ணாலும் போன் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறா. வந்துட்டா. வேதா, என்னங்க? எங்க போன நீ? இவ்ளோ நேரமா என்ன பண்ணிட்டு இருந்த? என்னங்க, அத்தை கிட்ட சொல்லிட்டு தானே போனேன். அத்தை உங்ககிட்ட சொல்லலையா? இதெல்லாம் சொல்ல மாட்டாங்களே. ஹே, அதெல்லாம் சொன்னாங்க. சொன்னாங்களா? தெரிஞ்சுக்கிட்டே அப்புறம் எதுக்கு கேக்குறீங்க? டெய்லர் கடைக்கு தானே போன. என்கிட்ட சொல்லிட்டு போறதுல என்ன உனக்கு? ஐயோ அது இல்லங்க, நீங்க தம்பியை வச்சிருந்தீங்க. நான் வந்து வெளியே கிளம்புறேன்னு சொன்னா தம்பிக்கு தெரிஞ்சு அழுவாலங்க. நானும் வரேன்னு சொல்லுவான்ல, அதான் உங்ககிட்ட சொல்லாமே போயிட்டேன். என்னடி நக்கலா? போன வாரம் பிறந்த குழந்தை நீ வெளியே போறேன்னு சொன்னோனே அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு நானும் வரேன்னு அழப்போதா? ஒருவேளை இருக்கலாம்லங்க. அதான் இப்ப என்ன, நான் டெய்லர் கடைக்கு தானே போனேன். அதுவும் அத்தை கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். உங்ககிட்ட சொல்லலன்னு உங்களுக்கு இது ஒரு கோவமா? ஆமா, தம்பி எங்க? அவன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வெளியே போயிருக்கான். என்னங்க நீங்களும் நக்கல் பண்றீங்களா? போன வாரம் பிறந்த உங்க பையனுக்கு அதுக்குள்ள கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்களா? ஓ, நீ அகரனை தான் தம்பி எங்கன்னு கேட்டியா? நான் நீ ஏன் தம்பியை தான் கேக்குறேன்னு நினைச்சு அவன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வெளியே போயிருக்கான்னு சொன்னேன். உங்க தம்பியை நான் எதுக்கு கேட்க போறேன்? நான் கேட்டது நம்ம குழந்தை எங்கன்னு கேட்டேன். ஐயோ, இப்ப சுடரம்மாவை பார்க்கதான் தம்பி போயிருக்கான்னு சொன்னா பயங்கரமா கத்துவாளே. இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது? என்னங்க, உங்களை தான் கேக்குறேன். நீங்க தானே கையில வச்சிருந்தீங்க, இப்ப காணோம். நான் கீழ இருந்துதா மாடிக்கு வரேன். கீழ அத்தையும் வச்சில்லையே. அது வந்து வேதா, அது ஆதியும் நிம்மதியும் தான் அகரனை தூக்கிட்டு போயிருக்காங்க. என்னது? என்னங்க சொல்றீங்க? ஐயோ, கோவப்படுறாளே. அது வந்து வேதா, சும்மாதான். ஆதியும் நிம்மதியும் சுடரமா கிட்ட நம்ம அகரனை காட்டுறதுக்காக கூட்டிட்டு போயிருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க வேதா. நீ எதுக்கு கோவப்படுறேன்னு எனக்கு புரியுது. குழந்தைய வெளியே கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தானே நினைச்சு நீ கோவப்படுற. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. காத்தடிக்கோன்னு நிம்மதி நல்ல குள்ளெல்லாம் போட்டுதான் கூட்டிட்டு போயிருக்கா. அவ பத்திரமா கூட்டிட்டு வந்துருவா. நம்ம ஆதியும் நல்லா பாத்துக்குவான்ல, அதான் அனுப்பிச்சு விட்டேன். என்னங்க நீங்க இதுக்கு எதுக்கு எனக்கு இவ்ளோ பயப்படுறீங்க? வேதா, என்ன சிரிச்சு பேசுற? பின்ன சிரிச்சு பேசாம ஆதியும் நிம்மதியும் தானே கூட்டிட்டு போயிருக்காங்க. பரவாயில்லங்க, அதனால என்ன இப்போ? அகரனுக்கு அவங்களும் இன்னொரு அம்மா அப்பா மாதிரி தானங்க. வேதா, புரிஞ்சுக்கிட்டேங்க, எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் தான் உங்க தம்பியோட பேரை தானே அகரனுக்கு பின்னாடியும் வச்சிருக்கீங்க. அப்பவே ஆதி ரொம்ப ஃபீல் பண்ணாப்ல. அவரோட பேரை சேர்த்து வச்சிட்டீங்கன்னு அவர் முகத்துல எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? அப்பதான் நினைச்சேன் அண்ணன் தம்பி பாசம்னா இப்படிதான் இருக்கும் போலன்னு. வேதா, நீ ரொம்ப கோவப்பட்டு கத்துவேன்னு நான் நினைச்சேன். ஆனா நீ இவ்வளவு தூரம் சாதாரணமா பேசுவேன்னு நான் நினைக்கவே இல்லை வேதா. இதுல கத்துறதுக்கு என்னங்க இருக்கு? நமக்கு நம்ம பையன் மேல எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை ஆதிக்கும் நிம்மதிக்கும் இருக்கு. அவங்க தானே கூட்டிட்டு போயிருக்காங்க, பத்திரமா கூட்டிட்டு வந்துருவாங்க. வேதா, நீ உண்மையாவே டெய்லர் கடைக்கு தான் போனியா இல்ல கோயில்ல போய் எங்கேயும் மந்திரிச்சிட்டு வர போனியா? என்னங்க? இல்ல, ஆதி பேரை பின்னாடி வச்சதுக்கு ரொம்ப என்கிட்ட சண்டை போட்ட. எல்லாத்துக்கும் என்கிட்ட சண்டை போட்டுட்டே தான் இருப்ப. இன்னைக்கு பையனையே அனுப்பி விட்டுருக்கேன், நீ சாதாரணமா பேசுறியே, அதான் கேக்குறேன். ஐயோ அது ஒண்ணும் இல்லங்க. நம்ம குடும்பம் பெரிய குடும்பம். நம்ம எல்லாரும் கூட்டு குடும்பமா இருக்கும்போது நம்ம பையன் எல்லார்கிட்டயும் போய் எல்லார்கிட்டயும் ஒட்டணும்ல, அதுக்கு தாங்க. அவனுக்கு நம்ம மட்டும் இருந்தா போதுமா? எல்லாரும் வேணும்லங்க. அவன் பத்திரமா இருக்கான்றது மட்டும் எனக்கு தெரிஞ்சிட்டா போதும். பரவாயில்ல வேதா, நான் உன்கிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிங்க. சரி, நான் கீழே போறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு வேதா. சரிங்க, போய் பாருங்க. அகரன் வந்ததும் மேல கூட்டிட்டு வாங்க, அவனுக்கு பால் கொடுக்கணும். சரிம்மா, நான் கூட்டிட்டு வரேன். நீ படுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. ஓகேங்க. என்னங்க, நீங்க இப்பதாங்க என்ன தப்பாவே புரிஞ்சுக்கிட்டீங்க. உண்மையான கரெக்டான வேதாவா இருந்தா கண்டிப்பா இந்த இடத்துல நான் கோவப்பட்டு கத்திருப்பேன். ஆனா இப்ப நான் அமைதியா இருக்கேனா
அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணமே இருக்கு. இப்பதாங்க லாயரை பார்த்துட்டு வரேன். லாயர் எல்லாத்தையும் பக்காவா பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு எனக்கு கொடுத்திருக்காங்க. சொத்து எல்லாத்தையும் உங்க பேர்ல மாத்தணும்னா நான் கொஞ்ச நாளைக்கு அது நடிச்சுதாங்க ஆகணும். ஆதி நிம்மதி கிட்ட மட்டும் இல்ல, ஷாலினி கிட்ட, உங்க அம்மா கிட்டன்னு எல்லார்கிட்டயும் நல்ல பேரு வாங்கி எப்படியாவது குழந்தை மூலியமாவே சொத்தெல்லாம் உங்க பேருக்கு எல்லாத்தையும் மாத்த போறேன். இப்ப நான் இந்த இடத்துல கோவப்பட்டு கத்திருந்தேன்னா நீங்களும் எனக்கு ஈக்குவலா கோவப்பட்டு என்ன சண்டை போட்டு என்ன திட்டிருப்பீங்க. ஆனா இப்ப நான் சாதாரணமா போனேனா எல்லாத்தையுமே என் வழிக்கு நானே கொண்டு வந்துருவேன். குழந்தை மேல எல்லாரையும் பாசம் காமிக்க வச்சு குழந்தைக்காக எல்லா சொத்தையும் உங்க மேல மாத்தி காட்டுறேன் பாருங்க. அதுக்கு இப்ப நான் பண்ண வேண்டிய வேலை தாத்தாவை கோமா ஸ்டேஜுக்கு போக வைக்கிறது தான். அந்த மாத்திரையும் நான் வாங்கிட்டு வந்துட்டேங்க. அத வச்சு உங்க தாத்தாவை கோமா ஸ்டேஜ்க்கு அனுப்ப வேண்டிய வேலையை தான் பார்க்க போறேன். அந்த லாயர் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணி அழகா காய நவுத்த போறேங்க. எல்லாத்தையும் வேடிக்கை மட்டும் பாருங்க. ஆமாப்பா தம்பி, அம்மான்ட்டு நீங்க தான் ஓடி வரணும். ஏன்னா எங்க சுடரோட பையனே நீங்க தானே. இது எப்ப சுடருக்கு தெரிய போகுதுன்னு தெரியல. அதே மாதிரி நிம்மதிக்கு அவங்க அண்ணன் நீங்க தானே எப்ப தெரிய போறீங்கன்னு தெரியல. அப்புறம் நம்ம குட்டி தம்பி எவ்வளவு அழகா பேசுறாருல. வேதாவை பாத்தீங்களா, எவ்வளவு திருட்டுத்தனமா பிளான் போட்டுக்கிட்டு இருக்கானு. அதானே வேதா சிரிக்கும் போதே நினைச்சேன் உள்ள ஏதாவது வச்சுட்டு தான் பண்ணுவானு. அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கா. சொத்த ஆட்டைய போடுறதுக்கு பிளான் பண்றா. எப்படியும் நடக்க போறதில்ல. ஆனா ஒருவேளை நடந்துருமோ பயமாவும் தான் இருக்கு. பார்க்கலாம். ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா தெரிவிங்க. நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீட்ல இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் தெரியுமா? சாம்பார், உருளைக்கிழங்கு வறுவல், கேரட் முட்டைக்கோஸ் பொரியல், வடை, பாயாசம், அப்பளம். என்னன்னு தானே பாக்குறீங்க? சும்மா ஒரு மீல்ஸா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதான் திடீர்னு ஸ்பெஷலா செஞ்சதுனாலதான் வீடியோ எடுக்கவும் லேட் ஆயிடுச்சு. ஈவினிங்கா போடுறேன்னு சொன்னேன். ஓகே மக்களே, நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்க, சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. நாளை வீடியோவில் சந்திப்போம். பாய்.